ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு விலாக் போட்டிருந்தோம். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் போதவே போதாது. உண்மையிலேயே என்னோடய பொண்ணு ரொம்பவே பிளெஸ்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. எல்லா வேலையும் பண்ணுறது, இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஃபைனலாக கடவுளோட ஆசீர்வாதத்துலேயும் உங்களுடைய அன்பாலையும் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு பெற்று வளர்த்து அவளுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா உண்மையிலே அது வார்த்தைகளால் சொல்லி விவரிக்கவே முடியாது. அது பொண்ணை பெற்று அந்த ஸ்டேஜில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போவே இப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்னா, இன்னும் பாப்பாவுக்கு மேரேஜ் டைம்லலாம் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஒரே ஒரு பொண்ணுனாலே என்னவோ பாப்பா மேலே ரொம்ப ரொம்ப அளவு கடந்த பாசம் எங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்டடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இனிமேல் கொஞ்சம் ஸ்டடியில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் இல்லையாவா? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்டடி ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, அக்ஷயா டியூஷன் போகிறாளா, அதுக்கப்புறம் அவள் எப்படி படிக்கிறா அப்படின்ட்டு. நிறைய பேர் நாங்கள் விளாக் போட்டிருந்தோம். இந்த மாதிரி அயக்ரீவர் கோயிலுக்கு போனோம், பாப்பா நல்லா படிக்கிறா, நல்ல எங்கள் லைஃப்பில் மிராக்கிள் நடந்தது அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் போயிட்டு வந்திருக்கீங்க. அதை எங்களுக்கு மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கிள் நடந்திருக்கும் கண்டிப்பாக. எங்கள் லைஃப்லேயும் அதே மாதிரி தான். பாப்பா இப்போ நல்லா படிக்கிறா. வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அக்ஷயா பாப்பா பற்றியும் ஸ்டடி பற்றியும் தான் இருக்க போகுது. அவளோட ரொட்டீன் என்ன அப்படின்றது தான். பிஃபோர் ஸ்கூல் அவள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா அப்படின்றதையும் இந்த vlogல உங்களுக்கு காமிக்கிறேன். அக்ஷயா, ஃபேஸ் பேக் மேடம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கின்னை டேக் கேர் பண்ணிக்கிறா. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீட்லேயே ஏதாவது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறது, ஹேர் பேக் ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அவள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொடுக்குறா, அம்மா நீயும் போடு அப்படின்னு. சரி, இன்றைக்கி என்ன பேக் போட்டிருக்க? இன்னைக்கு பச்சை பயிறு, உளுத்தம் பருப்பு, கொண்டைக்கடலை, இது மூணுமே. அப்புறம் மஞ்சள். ஸோ இந்த பேக் மேடம் போட்டிருக்காங்க. சரி, ஓகே. குளிச்சுட்டு வந்துரு அக்ஷயா. நம்ம இன்னைக்கு நான் ஸ்டடிக்கு தேவையான நிறைய விஷயம் பார்க்க போறோம். சரியா? ஹாய், நாங்கள் 2 பேர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் தான் அவள் அட்டன் பண்ண போகிறா. அண்ட் ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பன்சோ கிளாஸ் பற்றி. அது நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க என்கிட்ட, அக்கா அது என்ன கிளாஸ் அப்படின்னு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நான் டியூஷன் வைக்கவே இல்லை. நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் மேக்ஸ் அப்படின்றது வரும்போது பார்த்திங்கன்னா நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்கிறது அப்படின்றதெல்லாம் அவளுக்கு பர்டிகுலராக ஏதாவது நம்ம ஒரு டியூட்டர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ யூஎஸ்ஏல என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த பன்சோ கிளாஸ் பற்றி. சரி, ஓகே, நானும் ஜாயின் பண்ணி விட்டேன். அண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக தான் பாப்பா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. இதில் டேரெக்டாக டியூட்டரே நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் மெத்தட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக அவள் இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக அவள் மேக்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இந்த பன்சோ கிளாஸ் யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நீலகண்டபானு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டரு. இவங்களுடைய அவார்ட் வின்னிங் டெக்னிக்ஸோட இந்த கோர்ஸில் நமக்கு ஆன்லைனில் மேக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஈஸியாக ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளால் மேக்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பன்சோ கிளாஸில் உங்கள் பசங்களை சேர்த்து விடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு கிளாஸ் பாப்பா கூட உட்காந்து பார்த்தேன். அவங்க எவ்வளோ ட்ரிக்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ கிளாஸும் கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1 hour later. கிளாஸில் எப்படி போச்சு இன்னைக்கு? ரொம்ப
இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மல்டிப்ளிகேஷனில் நான் 2 டிஜிட் 3 டிஜிட் 4 டிஜிட்லாம் பண்ணியிருக்கேன். 10 டிஜிட் எனக்கு இப்போ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மோடை வந்து ஆன் பண்ணிட்டோம். இனிமேல் ஃபுல்லாக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பாப்பாவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து புது யூனிஃபார்ம் வந்திருக்கு. யூஸ்வலாக உங்கள் ஸ்கூலில் 4 years ஒன்ஸ் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணுவாங்க, பேட்டர்னும் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பின்னஃபார்ம் போட்டிருந்தாங்க மேடமு. ஸ்கர்ட்டு ஷர்ட்டு கோட்டு அது போட்டிருந்தா. அவளோட யூனிஃபார்ம் கலரும் வேறு, க்ரீன் கலர், டார்க் க்ரீன் கலர். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக மாறிடுச்சு. இப்ப அக்ஷயா வேற ஸ்கூல் சேர்த்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பேட்டர்ன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்கூல்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கலர்ஸ் தான் மாத்துவாங்க. இதுதான் பேட்டர்னே மாறி. ஓ, டோட்டல் பேட்டர்னேவா? ஏன்னா 12th வரைக்குமே வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப் தான் இருந்துச்சு. இந்த தடவை தான் வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் கொடுத்துருக்காங்க. ஷால் வராது, கோட் தான். அண்ட் நிறைய பேர் இப்போ பாப்பா யூனிஃபார்ம் மாற்றி விலாகில் காமிக்கும் போது ஸ்கூல் மாற்றிட்டாலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஸ்கூல்லாம் மாற்றல, அதே ஸ்கூல் தான் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாப்பு பேண்ட்டு கோட்டு 3 கொடுத்துருக்காங்க. அது போட்டு பார்க்க எனக்கும் போட்டு பார்க்கணும் ஆசை. சரி, போட்டு வந்து காமிக்கிறியா? சரி, எனக்கும் ஆசையாக இருக்கு. எனக்கும் பாப்பா வந்து ஸ்கர்ட்டில் பார்த்துருக்கேன். இப்போ சுடிதாரில் எப்படி இருப்பா அப்படின்னு தெரியல. சரி, நீ போட்டு வந்து காமிக்கிறியா? வாவ், செம்மையா இருக்கு அக்ஷயா. வேற லெவல்ல இருக்கு. செம்ம பெரிய பொண்ணு மாதிரி தெரியுற அக்ஷயா. நீ யூனிஃபார்ம்ல குட்டியா இருப்படி. நல்லா பெர்ஃபெக்ட்டா வெச்சிருக்காங்கல. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சுடிதார் போடுறேன். திரும்ப பா, அந்த ஊட்டி கான்வென்ட்ல எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு அக்ஷயா. சான்ஸே இல்ல. இந்த வாவ், டை இல்லப்பா. டை இல்ல, இந்த இது நாட் இங்க இது ஐடி கார்டா? அன்னைக்கு டை போடுவாங்க. டைன்னு சொல்லிட்டேன். ஐடி கார்டு. வாவ், செம்ம நீட்டா இருக்கு, செம்ம கிளாஸா இருக்கு. மோரோவர் இந்த யூனிஃபார்ம் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு இருக்குன்னு வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, இந்த காம்பினேஷன் கமெண்ட் பண்ணாலும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, நல்லா இருக்கா? அக்ஷய், இப்போ மேகி என்ன பார்க்குது சொல்லு. என்னது இது புது யூனிஃபார்மா இருக்கு அப்படின்ட்டு. மேகி இங்க பாரு, மேகி பாரு. அக்கா பாரு, அக்கா பாரு, அக்கா பாரு, அக்கா பாருடி. நல்லா இருக்கு யூனிஃபார்ம். இங்க வா, எல்லாரும் உன்னை கேக்குறாங்க பாரு. இங்க வா, இங்க வா, இங்க வாடி. எல்லாரும் உன்னை கேக்குறாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். மேகி பாரு. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுடியா. அப்படி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். என்ன எல்லாரும் கேட்டீங்களா? ஹாய் சொல்லுப்பா, சொல்லுடி தங்க. மறுபடியும் மேகிக்கு முடி வளர்ந்தோடனே அழகாயிடுச்சு. டக்குனு ஓடிட்டா. யூஸ்வலாக நான் வீட்டில் பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி பேட்டர்ன் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு தேவையானது தான் இன்றைக்கி வாங்க போகிறேன். A4 அன்ரூல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு டெஸ்ட்லாம் வைப்பேன். அதனால் ப்ராஜெக்ட் பேப்பர் அந்த ரூல்டு ஷீட் இருக்குல்ல, அது A4 ரூல்டு ஷீட்டு. ரஃப் நோட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி ரஃப் நோட்டு. ஸோ 6 சப்ஜெக்ட்டுக்கு 6 ரஃப் நோட்டு. அதுக்கப்புறம் வந்து ரெட் பென்னு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக் ஃபைலு, ப்ளூ ஜெல் பென்னு, பிளாக் பென்னு. எக்ஸாம் எழுதும் போதே பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பென்னை வந்து ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நான் வீட்டில் டெஸ்ட்டு வச்சா கூட அவள் அந்த மாதிரி தான் எழுதணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர். அதுக்கப்புறம் இந்த இதுதான் இன்றைக்கி வாங்க போகிறோம். வாங்கிட்டு அப்புறம் அக்ஷாக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஷூ வாங்கவே இல்லை. ஸோ ஷூவும் வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு செட்டு மட்டும் நம்ம வாங்கிக்கலாம், இன்னும் கொடுக்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணது ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ உள்ளே போகக்கூட இல்லை மேடம்க்கு. 2 மாதத்தில் கால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் வேறு ஷூ போட்டு தான் அனுப்பணும். சரியா? ரிப்பன் வாங்கணும். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு, கீரை கடையல்,
அதுக்கப்புறம் வந்து வத்த குழம்பு, கேரட் பீன்ஸ் கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் 1 எக். ஒத்தச்சோறு மாதிரி ஒரே ஒரு எக் இருக்கு. மேகிக்கு எப்பயுமே 4 முட்டை, அதில் 3 முட்டை வந்து மேகிக்கு, 1 முட்டை வந்து அக்ஷயாவுக்கு. என்ன அக்ஷயா மேகி லீடிங்ல போய்கிட்டு இருக்கு. முட்டை உனக்கு கொண்டு போதுமா? வா அப்படி உட்காந்துக்கலாம். உட்கார். மேகி உனக்கு 3 முட்டையா? நான் சாப்பிடும்போது மேகி வந்து பார்க்கும். முட்டை காமிச்சிடாது அக்ஷயா. ஆட்டை போட்டுருவோம் முட்டையை. இப்போ தான் சாப்பிட்டுச்சு, அது சாப்பிடாது. அக்ஷயாவுக்கு வந்து 1 முட்டை கம்பல்சரியாக கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள்ன்றதே ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. அதனால் டெய்லி 1 முட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். மாயாக்கு சாப்பாடு வந்தாச்சு. சரி, ஓகே, பாய் த. என்னோடய ஸ்டடீஸ்க்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் வாங்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பழைய வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது. எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கனால அம்மா பார்லர் போயிட்டாங்க. எங்களோட அம்மாச்சி வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கனால நாங்கள் ஸ்டேஷ்னரி வாங்கிட்டு அம்மாச்சி வீட்டில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ பாப்பாவுக்கு தேவையான எல்லா ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைலு, ரஃப் நோட்டு, A4 ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேப்பர் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸ், ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அவள் நோட்ஸ் எழுதுறதுக்கு இப்போது இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் எழுதுகிறா அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் எழுதிட்டு இதை டேர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டிக் ஃபைலில் ஒட்டுறது. ஆக்சுவலாக இது வந்து கிளிப்போடு வரும். இதில் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதை ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் 1 by 1 நான் பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவள் படிக்கும்போது சைமல்டேனியஸ்லி வேறு ஏதாவது ஒரு vlogல உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எந்த பேட்டர்னில் அவளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. இது சும்மா வெறும் வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அவள் டெஸ்ட் எழுதும் போதோ இல்லை ஏதாவது நோட்ஸ் எழுதும் போதோ அது எப்படி அவள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறா அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த vlogsல இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு தானே போக போகிறாங்க. ஸோ இனிமேல் நிறைய படிக்க வேண்டியது எழுத வேண்டியதெல்லாம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் பாப்பாவோட ஸ்டடி ரொட்டீன் நான் போட்டேன். அண்ட் இப்போ வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய்.